சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பழனி தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் வருகிற ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படையிலான பழனியின் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. பழனி ஊர்கோவில் என அழைக்கப்படும் பெரிய நாயகியம்மன் கோவிலில் காலை 8:30 மணி அளவில் கோவிலில் உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவின் முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பாதயாத்திரையாக வருகை உள்ளனர். தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 6ஆம் நாளான ஜனவரி 24ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்று இரவு 4 ரயிலும் வெள்ளி தேரோட்டம் நடைபெறுகிறது. ஜனவரி 25ஆம் தேதி பூச நட்சத்திரத்திலிருந்து முக்கிய நிகழ்வான தைப்பூச திரு தேரோட்டமானது நடைபெறுகிறது. அருள் முருகப்பெருமான் இன்று முதல் தினமும் தங்க மயில், வெள்ளி மயில், ஆட்டுக்கிடா, காமதேனு உள்ளிட்ட வாகனங்களில் திருவிழி விழா வந்து பக்தர்களுக்கு அளிப்பார். கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், இணை ஆணையர், உதவி ஆணையர், உள்ளூர் பிரமுகர் என பலர் கலந்து கொண்டனர். வருகின்ற 28ஆம் தேதி இரவு தெப்பத்தேருடன் தொடர்ந்து குடியிருக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவடைய உள்ளது. தைப்பூச திருவிழாவின் முன்னிட்டு பாத யாத்திரை வரும் பக்தர்களின் வசதிக்காக பழனி திருக்கோவில் மற்றும் மாவட்ட நிர்வாகங்களில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.